தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர். தம்முடைய பெரிய கிருபையினாலே இந்த 24ஆம் வருஷத்தினுடைய 2 மாதங்களை ஜெயமாய் முடித்து இந்த 3வது மாதத்தின் முதல் நாளை காண செய்த தேவனுக்கு கனமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய கிருபையினாலும் பெரிய இரக்கத்தினாலும் நம்மை நடத்தி வந்த எல்லா வழிகளும் நினைத்து நம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். ஜனவரி மாதத்தை நம்மை விட்டு நடத்தினார். பிப்ரவரி மாதமும் நம்மை விட்டு கடந்து போயிட்டு புதிய மாதத்தை தந்தாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மார்ச் மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக என் உள்ளத்தில் ஒரு வார்த்தை கிரியை செய்து கொண்டே இருந்தது. தாழ்ச்சியடையான், தாழ்ச்சியடையான். தாழ்ச்சி இல்லாத மாதமாய், குறைவில்லாத மாதமாய், நிறைவாக்கப்பட்ட மாதமாய் இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு வைக்கப் போகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சியடையான், தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனோ அநேக சாபங்கள் வரும். தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். நாம் தாழ்ச்சி இல்லாதவர்களாய், நோ லேக்கிங், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாட் வாண்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் தாழ்ச்சி என்கிற, தாழ்ச்சியடையான் என்கிற வார்த்தைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் குறைவில்லாதவர்களாய், தாழ்ச்சி இல்லாதவர்களாய், குறைவுபடாதவர்களாய் இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் வைக்கப் போகிறார். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறோம்? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அருமையானவர்களே, உங்களை என்னையும் கடந்த மாதத்திலே, கடந்த நாட்களிலே கர்த்தர் கிருபையாய் ஜெயமாய் நம்மை நடத்தி வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலே தாழ்ச்சி இல்லாத மாதமாய் உங்களை என்னையும் நடத்த போகிறார். ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். Proverbs chapter 28 verse 27. He that giveth unto the poor shall not lack, but he that hideth his eyes shall have many curses. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He giveth unto the poor shall not lack. தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் கர்த்தர் உங்களை என்னையும் தாழ்ச்சி இல்லாமல் நடத்தப் போகிறார். விசுவாசிப்போம். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாழ்ச்சி இல்லாத ஒரு ஜீவியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு இந்த மாதத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். நாம் விசுவாசிப்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். The Lord is my shepherd, I shall not want. நான் தாழ்ச்சி அடையேன், குறைவுபட மாட்டேன். குறைவில்லாத மாதமாய் இந்த மார்ச் மாதத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். இது விசுவாசிப்போம். ஆண்டவரே, எந்தெந்த பகுதியிலெல்லாம் நான் குறைவுபட்டிருக்கிறேனோ, எந்தெந்த பகுதியிலெல்லாம் தாழ்ச்சியை கண்டிருக்கிறேனோ அதெல்லாவற்றையும் எனக்கு மாற்றும் ஆண்டவரே. அப்பத்தாட்சி இருந்தால் என்னை மாற்றும், மழை தாட்சி இருந்தால் மாற்றும் ஆண்டவரே. என்னுடைய வருமானத்தில் தாழ்ச்சியை காண்கிறேன், என்னை மாற்றும். தாழ்ச்சி அடையான் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீரே, நான் தாழ்ச்சி அடையாத ஒரு ஜீவியம் செய்வதற்கு எனக்கு இரக்கம் செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை வேண்டிக் கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யார் தாழ்ச்சி அடையார் என்பதை குறித்து நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக நாம் வேதத்தில் படிக்கும்போது 34ஆம் சங்கீதம் 10வது வசனத்திலே நாம் படிக்கும்போது Psalms 34 verse 10, அங்கே சங்கீதக்காரன் ஒரு அனுபவத்தை சொல்லுகிறான். யார் தாழ்ச்சி இல்லாத ஒரு ஜீவியம் செய்வார்கள் என்பதை குறித்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்குமாம். சிங்கத்தின் குட்டிகளே பட்டினியாய் கிடக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ
ஒரு நன்மையும் குறைபடாது. The young lions do lack and suffer hunger, but they that seeketh the Lord shall not want any good things. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. But seeketh the Lord shall not want any good things. நல்ல அருமையான ஒரு வார்த்தை. அப்படியானால் தாழ்ச்சி அடையாதிருக்கும்படிக்கு காட்டுக்கு ராஜாவாகிய சிங்கம் அதன் பிள்ளைகள் கூட பட்டினியாய் தாழ்ச்சி உற்றிருக்கும், சிறுமைப்பட்டிருக்கும், குறைவுபட்டிருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிற மனுஷராக இருந்தால், if you seek the Lord, கர்த்தரை தேடுவோம், அவர் நாமத்தை தேடுவோம், அவருடைய வல்லமையை தேடுவோம், பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை தேடுவோம், கர்த்தரையும் அவருடைய நீதியையும் தேடுவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுவோம். தேட 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை தேட, உண்மையாய் தேட, ஆவியோடு தேட, ஜாக்கிரதையாய் தேட நாம் செய்வோமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ குறைவுபட மாட்டாய், நீ குறைவை காண மாட்டாய். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதே 34ஆம் சங்கீதத்தினுடைய 9வது வசனத்திலே படிக்கும்போது, O fear of the Lord, O his saints, there is no one to them fear him. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு குறைவில்லை, குறைவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு என்ன இல்லையாம்? நோ ஒன் டு தெம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு ஒரு குறைவும் இருக்காது, ஒரு தேவையும் இருக்காது. அவர் ஒன்றிலும் தாழ்ச்சி அடைய மாட்டார்கள். அப்படியானால் பயத்தோடு பரிசுத்தத்தோடு தேவனை தேடுவோம், பரிசுத்தவான்களாய் கர்த்தரை தேடுவோம். அப்படியானால் உங்களுக்கும் எனக்கும் இந்த மார்ச் மாதம் முழுவதும் குறைவில்லாத மாதமாய், தாழ்ச்சியடையாத மாதமாய், தேவைகள் சந்திக்கப்படுகிற மாதமாய் கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு எனக்கு மாற்றி தருவார். 2 வசனத்தையும் பார்க்கும்போது, சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயப்படுகிறவர்களே, பயப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு குறைவில்லை. நீங்களும் நானும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களாய், குறைவை காணாத பரிசுத்தவான்களாய் நாம் மாற வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயமுள்ள மனுஷராய் மாறுவோம். போதும் பயந்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. அப்படியானால் நீங்களும் நானும் பரிசுத்தவான்களாயிருப்போம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தவான்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசியும் கேயாசியும் கனம் பொருந்தின ஸ்திரீயின் வீட்டுக்கு போகிறார்கள். ஆனால் அந்த வீட்டில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 2 பேர் போனார்கள். 2 பேரும் ஊழியக்காரர் தான். ஆனால் தீர்க்கதரிசியை பார்த்து மட்டும்தான் அந்த ஸ்திரீ சொன்னாள், அடிக்கடி நம்மிடத்தில் வந்து போகிற இவர் தேவனுடைய பரிசுத்தவான் என்று அறிவேன். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கேயாசியை பரிசுத்தவான் என்று சொல்ல முடியவில்லை. ஆனால் அப்படினாலே பரிசுத்தவான்களை இனம் கண்டுபிடிப்போம், இனம் கண்டுபிடிப்போம். இந்த பரிசுத்தவானை குறித்து நான் சொல்வேனால், தேவனுடைய ரகசியத்தை அறிகிறவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அடிக்கடி வந்து போகிறான். இத்தனை சலைக்கரணை செய்கிற நமக்கு இவள் செய்தாலே இவளுக்கு என்ன செய்யணும்? ஏன் கர்த்தரிடத்தில் கேட்டிருக்கலாம், இல்லாவிட்டால் ஞான வெளிப்பாடுகளை பெற்றிருக்கலாம். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவன் அந்த வேலைக்காரனுக்கு தெரிகிறது, இவள் புருஷன் வயது சென்றவன், இவளுக்கு பிள்ளை இல்லை. புருஷன் வயது சென்றவன், பிள்ளை இல்லை. அப்படியானால் தேவன் அனுப்புகிற காரியத்தை மட்டும் செய்து மற்றவளை விட்டு தூர விலகுகிறவன் பரிசுத்தவான் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்களும் நானும் கேயாசியை போல இராதபடி அந்த வீட்டில் என்ன இல்லை, என்ன இருக்குது, யார் எப்படி, இதெல்லாம் ஆராய்ச்சி செய்து பரிசுத்தவானுங்கிற அந்த சூழ்நிலை அவன் அப்பொழுதே இழந்து போனான். நீங்களும் நானும் கூட பரிசுத்தமாய் காத்துக்கொள்வோம், பரிசுத்தவான்களாய் மாறுவோம், அன்பு கூறுகிற பரிசுத்தவான்களாய் மாறுவோம். பரிசுத்தவான்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு குறைவில்லை.
கர்த்தரை தேடுகிற பரிசுத்தவான்களுக்கு குறைவில்லை. கர்த்தரை நம்புகிற பரிசுத்தவான்களுக்கு குறைவில்லை. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு மாத்திரமல்ல, இரண்டாவதாக யாருக்கு குறைவில்லாத ஜீவியம் உண்டாகும்? யாருக்கு குறைவில்லாத ஜீவியம் உண்டாகும்? உபாகம புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது 2ஆம் அதிகாரத்திலே, உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் படிக்கும்போது கர்த்தர் அங்கே இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பேசுகிற வார்த்தையை நமக்கு படிக்க முடியும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகள் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல்கின்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட இருந்தால் நமக்கு குறைவில்லை. 40 வருஷமாய் வனாந்தரத்தில் அவர் தேவன் நடத்தினார். இந்த 40 வருஷமாய் கர்த்தர் பெரிய வனாந்தர வழியாய் அவர்கள் நடந்து வந்தார்கள். ஆனால் ஒரு நாளும் அவர்கள் குறைபடவே இல்லை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். The Lord thy God hath blessed thee with all the works of thy hands. He knoweth thy walking through this great wilderness. These 40 years the Lord thy God hath been with thee. Thou shalt lack nothing. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Thou shalt lack nothing. நீ ஒன்றிலும் குறைவுபடாதிருந்தாய். நீ ஒன்றிலும் குறைபடாத இருந்தாய். வாட் இஸ் த ரீசன்? என்ன காரணம்? ஏன் உனக்கு ஒன்று தேவைப்படாமல் இருந்தது? அதற்கு ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord thy God hath been with you. The Lord thy God hath been with thee. உன்னோடு கூட கர்த்தர் இருந்தார். உன்னோடு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட இருந்தால் நமக்கு குறை வராது. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், என் கூட இருங்க ஆண்டவரே, என்னோடு கூட இருங்க ஆண்டவரே, ஒவ்வொரு நாளையும் கூட இருங்க ஆண்டவரே. இந்த பெரிய வனாந்தரத்தில் நடக்கிறேன், பெரிய வனாந்தர வழியாய் நான் நடந்து வருகிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு போதும், இந்த வனாந்தரத்தில் நீர் எனக்கு போதும். கர்த்தரை பிடித்து கொள்வோம். என் கூட வாரும், என்னோடு கூட கர்த்தாவே நடந்து வாரும். ஆண்டவரே, நீர் என் கூட இரும். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். இந்த வனாந்தரத்திலே, ஊளையிடுகிற வனாந்தரத்திலே, எந்த நிழலும் இல்லாத வனாந்தரத்திலே கர்த்தரில மாத்திரம் அடைக்கலம் கொள்வோம். கர்த்தரை மாத்திரம் அண்டிக் கொள்வோம். கர்த்தரை மாத்திரம் பற்றி கொள்வோம். அப்படியானால் கர்த்தர் ஒன்றிலும் குறைவுபடாமல் கர்த்தர் உங்களை என்னையும் ஜெயமாய் நடத்துவார். ஜெயமாய் நடத்துவார். குறைவில்லாமல் நடத்துவார். கர்த்தருடைய இரக்கங்களின் கரம் கூட இருந்து நம்மை நடத்தும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் விதைக்கவும் இல்லை, அவர்கள் ஒன்றும் செய்யலை. வனாந்தரத்தில் நடந்து வந்தார்கள். காலையிலே அவர்களுக்கு வேண்டிய மன்னா, அவர்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு, அவளுக்கு வேண்டிய தேவ சமூகம் எல்லாம் கூட இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை தான் யாக்கோபு கூட கேட்கிறான். தேவரீர் என்னோடு கூட இருந்து, யாத்திரையினுடைய ஆரம்பத்தில் கேட்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருந்து போகிற வழியிலெல்லாம் என்னை காத்து, உண்ண உணவு உடுக்க வஸ்திரமும் தந்து சமாதானமாய் என் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வர பண்ணினால் நீர் என் தேவன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்போம், லார்ட் கம் வித் மீ லார்ட், என் கூட வாங்க ஆண்டவரே. இந்த எம்மாவூர் சீஷர்களை போல சொல்லுவோம், சாயங்காலம் ஆயிற்று, எங்களோடு தங்கிரும் ஆண்டவரே. ஸ்டே வித் அஸ் லார்ட், அபாய்ட் வித் அஸ் லார்ட், எங்களோடு தங்கிரும் ஆண்டவரே. நிச்சயமாய் கர்த்தர் உங்களோடு என்னோடு இருப்பாரானால், உங்களை என்னோடு கூட தங்கி இருப்பாரானால், உங்களோடு என்னோடு கூட நடந்து வருவாரானால் உங்களுக்கு எனக்கு ஒரு குறைவும் இருக்காது. குறைவுபட மாட்டோம், குறைவுபட மாட்டோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உன்னை நல்ல இடத்துல நடத்துவார், குறைவில்லாமல் நடத்துவார். அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை, வஸ்திரம் பழுதடையவும் இல்லை, பாதரட்சை தேயவும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனிதனும் வளர்ந்தான், அவன் போட்டிருந்த பாதரட்சியும் வளர்ந்தது. எத்தனை அதிசயம், எத்தனை ஆச்சரியம். கர்த்தர் அவர்களோடு கூட இருந்தார். மேகஸ்தம்பமாக இருந்தார், அக்கினி ஸ்தம்பமாக இருந்தார், கண்மலையாய் கூட வந்தார். இன்றைக்கு நாம் அவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதியிலேயே நீர் என்ன கூட வாங்க, என் கூட இருங்க, என்னோடு தங்கி இருங்க, என் கூட இருப்பீங்கன்னா நான் குறைவுபட மாட்டேன் ஆண்டவரே, நான் குறைவுபட மாட்டேன்
சொல்லுகிறான், ஆண்டவரே நான் ஜெயம் எடுக்கிறவனாய் மாறுவேன், நான் ஜெயம் எடுக்கிறவனாய் மாறுவேன். என்னுடைய பொருளாதாரத்தில் எனக்கு குறை வராது, சரீரத்தில் எனக்கு குறை வராது, எந்த விதத்திலும் நான் தாட்சி அடைய மாட்டேன் ஆண்டவரே. அப்ப தாட்சி வராது, தண்ணீர் தாட்சி வராது, சுகத்தின் தாட்சி வராது. தாட்சி இல்லாத ஒரு ஜீவியம் என்னால் செய்யும்படிக்கு கர்த்தாவே நீர் கூட வாரும், கர்த்தாவே நீர் கூட வாரும். உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே, பரிசுத்தவானாய் உம்மை தேடுகிறேன், பரிசுத்தவானாய் உமக்கு பயந்திருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை தேடுகிறேன் ஆண்டவரே. என் தாட்சி எல்லாம் என்னை விட்டு நீக்கும். பிப்ரவரி மாதத்தில் ஒருவேளை சில தாட்சியான அனுபவங்களை, அப்பத்தாட்சியோ, சரீரத்தில் சுகத்தாட்சியோ, இல்லாவிட்டால் பண தேவைகளையோ, பொருளாதாரத்தில் தாட்சியோ, ஆண்டவரே ஜெபஜீவியத்தில் தாட்சி உள்ளவனாக இருந்திருந்தால், வேத வாசிப்பில் தாட்சி உள்ளவனாக இருந்திருந்தால், கர்த்தரை தேடுகிறதுல தாட்சி உள்ளவனாக இருந்தால் என்னை மாற்றிவிடும் ஆண்டவரே. இந்த 3வது மாதம் தாட்சி இல்லாத மாதமாய் எனக்கும் என் ஜனத்திற்கும் மாறட்டும், மாறட்டும். ஒப்பு கொடுப்போம். தாட்சி இல்லாமல் நடத்துவார். கர்த்தர் நடத்தினால் தாட்சி இல்லாமல் நடத்துவார். பரிசுத்தவான்களுக்கு தாட்சி இல்லை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தாட்சி இல்லை, கர்த்தரோடு கூட இருக்கிறவர்களுக்கு தாட்சி இல்லை. 4வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது, உபாகமம் 8ஆம் அதிகாரத்திலே 9வது வசனத்தை நாம் படிக்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாயிருக்கும், செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகளுதுமாயிருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் போய் பிரவேசிக்க போகிற இந்த கானான் தேசத்தை குறித்து ஆண்டவர் அவர்கள் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 7ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். அது கோதுமையும் வார்கோதுமையையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளஞ்செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவ மரங்களும் எண்ணெயும் உள்ள தேசம். அது தாட்சி இல்லாமல் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். குறைவுபடாத தேசம், கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணுகிற தேசத்தை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது ஒரு குறைவில்லாத, அப்ப தாட்சி இல்லாத ஒரு தேசமாம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இவ்வளோ நல்ல பாக்கியம் பாருங்கள். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். The God for the God land which hath given thee. அது எப்படிப்பட்ட தேசமாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல தேசம், நல்ல தேசம். Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு எனக்கு ஒரு குறைவும் இல்லாத, thou shall not lack anything in it. அந்த தேசத்தில் ஒரு குறைவில்லை. thou shall not lack anything in it. அதில் ஒரு குறைவில்லாத தேசம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென். ஐயா, உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் அப்படி ஒரு தேசத்தை வாக்கு பண்ணியிருக்கிறார். நீ அப்ப தாட்சி இல்லாத ஒரு தேசம், அதான் கானான் தேசம். இந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு செங்கடலை கடந்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் வனாந்திர வழியாய் போய் கானானுக்குள்ளே பிரவேசித்தார்கள். அப்படியானால் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே மனம் திரும்பும்போது எகிப்தை விட்டு வெளியே பாவ வல்லமைகளை, பாவ சுபாவங்களுக்கு மறித்து, செங்கடலாகி ஞானஸ்நானம் பெற்று வனாந்திரத்திலே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளும் போது நாம் கானானாய் மாறுகிறோம், நாம் கானானாய் மாறுகிறோம். இந்த கானான் தேசத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உள்ளே பிரவேசிக்கும் போது 7 ஜாதிகளை 31 ராஜாக்களை ஜெயித்து, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் கானானில் பிரவேசிக்கும் போது அங்கே தாட்சியே இல்லை, தாட்சியே இல்லை. மலைகள், பள்ளத்தாக்குகள், ஆறுகள், ஏரிகள், எல்லாம் நீரூற்றுகள் இருக்கிற தேசம், அப்ப தாட்சி இல்லாத தேசம். அப்படிப்பட்ட மகிமையுள்ள கானானுக்குள்ளே பிரவேசிக்க ஆசைப்படுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கானானுக்குள்ளே போனால் பாட்டுக்காரன் சொல்லுகிறான், இனி இவர்கள் பசியடையா, இனி இவர்கள் தாகம் அடையா, வெயிலாகிலும் நிலவாகிலும்
வேதனையை அளிப்பதில்லை. அழகாய் நிற்கும் யார் இவர்கள், திரளாய் நிற்கும் யார் இவர்கள், சேனை தலைவராம் இயேசுவின் போர்க்கரத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கானானுக்குள்ளே சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறவர்களை குறித்து பாடுகிற பாட்டு. நீங்களும் நான் இந்த பூமியிலேயே கானானாய் ஜீவிப்போம், கானானாய் ஜீவிப்போம். ஜாதிகளை கீழ்ப்படுத்துவோம். 31 ராஜாக்களை ஜெயிக்கிற மனுஷரை ஜெயஜீவியம் செய்கிறவர்களாய் மாறுவோம். ஒவ்வொரு பாவத்தையும் ஜெயிக்கும் போது ஒரு பெரிய இளைப்பாறுதல். அந்த பரம கானான் இளைப்பாறுதலின் தேசம். நம்முடைய இளைப்பாறுதலை கெடுக்கிற எல்லா பாவ சுபாவங்களை, ஜாதிகளின் சுபாவங்களை, ராஜாக்களின் சுபாவங்களை நாம் ஒவ்வொரு நாளும் அபிஷேகத்தால் அடித்து 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 அந்த காட்டு சுபாவங்களை, ஜாதிகளை துரத்துகிற மனுஷராய் நீங்களும் நானும் மாறுவோம். கர்த்தர் கானானின் அனுபவத்தால் உங்களை என்னையும் நிறைப்பாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்பதான் அப்பத்தாட்சி இல்லாத, பாரம் இல்லாத, கவலை இல்லாத, கர்த்தர் ஸ்தோத்திர சரீர தேவைகளுக்காக ஏங்கி தவித்து எனக்கு அது இல்லை இது இல்லைங்கிற அப்படி ஒரு ஜீவிதத்தை உங்களுக்கு எனக்கு கர்த்தர் தருவார். கடைசியாக 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மெய்ப்பராயிருந்தால் நமக்கு தாழ்ச்சி இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஏழைகளுக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடைய மாட்டான், தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடைய மாட்டான். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தருக்கு தேடுகிறவன் தாழ்ச்சி அடைய மாட்டான். கர்த்தருக்கு பயந்திருக்கிற பரிசுத்தவான்கள் குறைபட மாட்டார்கள், தாழ்ச்சி அடைய மாட்டார்கள். கர்த்தர் கூட இருக்குதால் நாம் தாழ்ச்சி அடைய மாட்டோம். ஓ, கானானின் அனுபவம் உள்ளவர்களாக இருந்தால் தாழ்ச்சி இல்லாத ஜீவியம் செய்வோம். கர்த்தரை மேய்ப்பராய் கொண்டால் நாம் தாழ்ச்சி அடைய மாட்டோம். நாட் வாண்ட் எனிதிங், நாட் லேக்கிங் எனிதிங். இவ்வளோ ஒரு நல்ல வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இப்படிப்பட்ட அனுபவங்களை உடையவர்களாக இருந்து இந்த மாதம் முழுவதும் தாழ்ச்சி இல்லாமல் ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்து நம்மை நடத்துவாராக. ஒப்பு கொடுப்போமா? கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த 2 மாதம் எங்களை கண்மணி போல காத்து இந்த 3வது மாதத்தின் முதல் நாளை எங்களை காண செய்த கிருபைக்காய் நன்றி. தாழ்ச்சி இல்லாத ஜீவியம். தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடையான், தாழ்ச்சி அடையான். நாங்கள் ஒன்றிலும் தாழ்ச்சி அடையாதபடி அப்பத்தாட்சி, மழை தாழ்ச்சி, சுரத்தாவி பொருளாதார தாழ்ச்சி ஒன்றிலும் தாழ்ந்து போகாதபடி எங்களை ஆசீர்வதியும். கர்த்தரை தேடுகிறவன் தாழ்ச்சி அடையானே. கர்த்தருக்கு பயந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்கு தாழ்ச்சி இல்லையே. கர்த்தரோடு கூட இருக்கிறவர் கர்த்தர் கூட இருந்தால் தாழ்ச்சி இல்லையே. கானானின் அனுபவத்தை உடையவர்களாக இருந்தால் தாழ்ச்சி இல்லையே. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாய் நீர் எங்களுக்கு மேய்ப்பராயிருந்தால் எங்களுக்கு தாழ்ச்சி இல்லையே. தாழ்ச்சி இல்லாத ஒரு ஜீவியம் செய்து உம்மை சந்திக்க எல்லாருக்கும் உதவி செய்யும் எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord. தாழ்ச்சி இல்லாமல் உங்களை என்னை கர்த்தர் நடத்துவாராக.